முத்து நகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. கரெக்டாக தானே பண்ணியிருக்க. உன்னை நம்பிதான் அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எங்கேயாவது ஏதாவது வீணா போச்சு, எல்லாத்துக்கும் நீ தான் காசு கொடுக்குற. இப்பவே சொல்லிட்டேன். ஏய், கரெக்டாக தண்ணி கொடுத்துருக்கேன். பொறு, கொஞ்ச நேரம் பேசிட்டு தானே பால் குடிப்பாங்க. குடிச்ச உடனேயும் தலை தெரிச்சு ஓடி வருவாங்க. ஓகே, அப்ப பால்ல எதையோ கலந்துருக்கீங்க. யா, சரி, ஓகே, பாப்போம். இவ்வளவு இப்படி உட்காந்துருக்காளுங்க. ஏன்? ஏய், ஏண்டி இப்படி உட்காந்துருக்கீங்க? வேண்டுதல்மா, அதான் போவியா? ஏண்டி, படம் பார்க்குற மாதிரி இருந்தா முன்னாடி ஸ்கிரீன் இருக்கணும். ஒண்ணுமே இல்லை. பிரியாணி, பாப்கார்னு, ஜூஸு, கிரில்லு எல்லாம் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி என்ன பண்ண போறோம்? நீ எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு. ரொம்ப தாண்டி பண்றீங்க. ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியவே வேணாம் லதா உனக்கு. புரிஞ்சுக்கிட்டு மட்டும் நீ என்ன பண்ண போற? நாங்க என்ஜாய் பண்ண போறோம், அவ்வளவுதான். கிளம்பு. எப்படி ராத்திரி 12 மணிக்கு உட்காந்து என்ஜாய் பண்ணுவீங்களா? இல்ல, எனக்கு ஒன்றும் புரியல. திடீர்னு உங்க 3 பேத்துக்கு ஏதாவது ஆயிருமா? இங்க பாரு, எங்க 3 பேத்துக்குலாம் எதுவும் ஆகல. நாங்க நல்லா தான் இருக்கோம். புரியுதா? நாங்க இப்போ ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ண போறோம். அதுக்கு தான் இதெல்லாம். சும்மா உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்காது. ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ண கிளுகிளுன்னு இருக்கும். என்ன கிளுகிளுன்னு இருக்குமோ? தூங்குறத விட்டுப்புட்டு உட்காந்து 12 மணிக்கு என்ஜாய் பண்ற அளவு இல்லாம என்ன தேடி என்ஜாய் பண்ண போறீங்க? ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ண போறீங்களா? ஆமா, அப்படிதான் என்ஜாய் பண்ண போறோம். போ. ஹலோ பாப்பு. வந்துட்டான் பாப்பு சோப்புனுக்கிட்டு. ஏண்டி, நான் தெரியாம தான் கேட்குறேன். நீ ஏதாவது சொல்லி வர வச்சியா, இல்லை அன்பன்னா தெரியாம வர வச்சா? நான் ஒண்ணுமே புரியல. வந்ததுலேருந்து பாப்புங்கிறது நீ நீயாங்கிறது நல்லாவா இருக்கு? உன் அண்ணன் மட்டும் என்ன வெறுப்பேத்துறான்ல, அவனை நான் வெறுப்பேத்த வேணா? எனக்கு எதுவும் தெரியாது. மாமாவோட ஃப்ரெண்டு அவர் என்னை பாப்புங்கிறாரு. கண்டிப்பா பாப்புங்கிற பேரு உன் அண்ணனுக்கு சும்மா வயிற்றுல நெருப்பள்ளி கொட்டின மாதிரி இருக்கும். அதனால தான் நானும் பதிலுக்கு மியான்னு கூப்பிடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப பாரு, இவர் இன்னும் தூங்கலையா? என்ன ஒரே சத்தமா இருக்கு? நீங்க யாரும் தூங்கலையா? தூக்க வரலையா? அதான் ஜானிங் எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, ஓப்பன் வாய்ஸ் அது விளையாடிட்டு இருக்கோம். ஹாய் மியாவ். ஐயோ, பத்திக்கிச்சு கண்ணே. ஏண்டா அந்த மியாவ் இவனாடா? இதுவா பேசுறான்? நீ ஆம்பளை வெளியே தெரிஞ்சிட போகுது. ஆமா, இவன் தான். இவன் யாருன்னே தெரியலடா. வந்தது ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். அவனை பாப்பாங்கிறான். எனக்கு இப்படி தெரியுமா இருக்கு? நீங்க தானே அவங்கள வேணான்னு சொன்னீங்க, அப்புறம் என்ன பாப்பா? இப்போ சொல்றேன், அவன் எனக்கு வேணாம். ஆனா நான் அவளுக்கு செல்ல பேர் வச்சது இன்னொருத்தன் கூப்பிடுறதை என்னால ஏத்துக்க முடியல. இங்க பாரு, நீ எதுக்கு இவ்வளவு கேவலமா சீன் போடுறதுதான் தெரிய மாட்டேங்குது. என்ன இதெல்லாம் போய் எங்க முடிய போகுதுன்னு தான் எனக்கு புரியவும் இல்லை. மரியாதையே உண்மை என்னன்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழ்ற வழியை பாரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏண்டா, நீ எங்க தேடினாலும் இப்படி ஒரு பொண்ணு உனக்கு கிடைப்பாளா? நீ ஏன் இப்படி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? என் பிரச்சனை எனக்கு தான். ஓகேவா? வா, நம்மளும் குஞ்சு விளையாடலாம். ஏய், என்ன மூஞ்ச பேத்துருவேன். அவ பால் குடுத்தால குடி. நான் நைட்ல பால் குடிச்சாது தூக்கம் வரும். நான் குடிச்சிட்டு தூங்குறேன். அது அப்புறமா குடிக்கலாம்டா. டேய், உன் கூட நடிக்க வந்த பாவத்துக்கு எனக்கு சாப்பாடாவது ஒழுங்கா கிடைக்குமாடா? ப்ளீஸ், இந்த பாலையாவது குடிச்சுக்கிறேன்டா. உனக்கு கெஞ்சி கேட்கறேன். என்னால அங்க உட்காந்து ஒழுங்கா சோறு கூட திங்க முடியலடா. உன் பொண்டாட்டி என்னையும் கண்ணாலே பார்த்து கொன்றுவா போல. அவ கிடக்குறா. உனக்கு சோறு தான் முக்கியமா? ஃப்ரெண்டோட வாழ்க்கை இங்க ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு ஊஞ்சல்ல. உனக்கு சோறு முக்கியமா? என் புத்திய செருப்பாலேயே அடிக்கலாம். டேய், நானே அடிச்சு விடுறேன்டா. இங்க பாரு, எனக்கு இப்போ சோறு தான் முக்கியம். குடு அந்த பாலை. டேய் வேணாம்டா, குடிக்காதடா. இருடா, பால் குடிச்சினா தூங்கிடுவடா. போடா. எனக்கு கொஞ்சம் குடுறா. உன்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு இந்த பாலையாவது குடிச்சு வயிற்று அனுப்பிக்கிறேன். டேய், என்னை விட்டு குடிச்சினா உனக்கு லூஸ் மோஷன் தான் போகும். அது அப்புறம் பாப்போம். இன்னும் தூங்காம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, தூக்கம் வரல, அதனாலதான். நீங்க தூங்கலையா? நான் தூங்குறதுக்கு எப்பவுமே லேட் ஆகும். சும்மாதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே, சீக்கிரமா தூங்குங்க. ஓகேவா? ஓகே மியாவ், பை, டேக் கேர், குட் நைட். குட் நைட். கண்டிப்பா இசைக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதான் இவ்வளோ நெருக்கமாக பழகுறா. ஓகே, நம்ம இவர்கிட்ட பேசி பார்க்கலாம். வேற எப்படியாவது இசைக்கு இவரை கல்யாணம் பண்ணி வச்சிடணும். நம்ம பொண்ணோட வாழ்க்கை செட்டில்மெண்ட் ஆகணும்னா இந்த வீட்டை நம்பிட்டு இருந்தால் மட்டும் வேலைக்கு ஆகாது. நாமும் ஏதாவது முயற்சி எடுக்கணும். இவளோட அப்பா எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸே கட்டிட்டு அழுகிறாரு. எதுவும் தலைகீழ மாறுறதுக்கு முன்னாடி நாம தான்
இவ வாழ்க்கையை மாற்றணும். ஏன்னா இவளோட வாழ்க்கைக்கு தடையாக இருந்த ஒன்று இப்போ விலகிடுச்சு. இனி எந்த ஒரு தடையுமே இல்லை. அதுக்காக எப்படி நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டு இருந்தோன்னா எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் சீக்கிரமாக இவர் கூட கல்யாணம் பண்ணி வச்சிடணும். என்னம்மா இங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருக்க? போமா, நாங்கள் தான் என்ஜாய் பண்ண போகிறோன்னு சொன்னோம்ல, எப்படி நின்று பார்த்துட்டு இருந்தா? போ, என்னமோ பண்ணி தொலைங்கடி. நாங்கள் என்னமோ பண்ணிக்கிறேன். பே, ஆளும் மண்டையும் பாரு. பே, தூங்குற வேலையை பாரு. போ லட்சுமி, உனக்கு ரொம்ப தான் வாய். என்ன ஒன்ன விடவா? போ. ஏய், இன்னடி இன்னும் ஆளக்கானா? வந்துட்டா சீக்கிரமா பாப்கார்னை சாப்பிடலான்னு நினைச்சேன். ஏய் பொருடி, எதுக்கு இவ்வளோ அவசரம்? குடிச்சிருந்துருக்க மாட்டாங்க. குடிச்சானா அடுத்த 2 நிமிஷத்துல வயிற்ற கலைக்கிறோம். ஏன்னா நான் 1-2 பீதி மாத்திரை எல்லாம் போடலடி. நீ 1-2 தான் கொடுத்த. நான் ஒரு 10-15 பீதி மாத்திரை உள்ள போட்டுவிட்டு. என்ன இவன் சொன்னது ஒரு வேளை படிச்சிருச்சா? டே டே இளங்கோவா, என்னாச்சு? ஏன் வாய் ஆணு புலம்பிட்டு இருக்க? டே டே இளங்கோவா, வயிறுல ஒரு மாதிரி கடப்புடாங்குதுடா. என்னடா சொல்ற? டேய், இது வேண்டதை சாப்பிட்டுட்டியா? டே, உனக்கு செருப்பு பிஞ்சு போயிரும். நீ தானடா சாப்பிட விட்ட. எனக்கு கொடுக்காம பால் குடிச்சுட்டு உனக்கு லூஸ் மோஷன் போகுன்னு. டே, நிஜமாவே வயித்த கலக்குதுடா. ரொம்ப கலக்குது. பாத்ரூம் எங்கடா இருக்கு? பாத்ரூம் இல்லையா? டேய் மச்சான், இது என் ரூமே இல்லடா. இது ஒரு வேஸ்ட் ரூம். அதனால இங்க ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ண சொன்னேன். டேய், இங்க பாத்ரூம் இருக்காதுடா மச்சான். டேய் மச்சான், நீ ஃபீல் பண்ணதடா, கூட இருக்கேன்டா. மவனே, முதல்ல பாத்ரூம் எங்க இருக்குன்னு சொல்லுடா. ஐயோ முடியலையே, வயித்த கலக்குதே. டேய், வாளி ஏதாவது பண்ணி விட்டாளாடா? டேய், அவன் அப்படிலாம் பண்ண மாட்டாடா. அவன் ரொம்ப நல்லவடா. கிழிச்சா எனக்கு என்னமா அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. பாத்ரூம் எங்கடா இருக்கு? டேய் மச்சான், இப்படியே போய் லெஃப்ட்ல போனீனா ஒரு பாத்ரூம் இருக்குண்டா, அங்க போடா. ஐயோ டேய், அம்மா வயிறு கலக்குதே. டேய் மச்சான், சாரிடா. நான் சும்மா தான்டா சொன்னேன், வேணும்னு எதையும் சொல்லல. சரிடா மச்சான், ஹாப்பி லூஸ் மோஷன். வருவான்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்த காட்சி உண்மையாடி? என்னடி மண்டையில முடியே இல்லாம ஓடுது? என்னங்கடி? சரி, ரவுண்ட் 1. மறுபடியும் டி. இவங்களை எங்கேயோ நான் பார்த்திருக்கேன்டி. எனக்கு என்னமோ இது பொம்பளை மாதிரியே தெரியலடி. மண்டையில முடியல போறது பார்த்தா ஒருவேளை சரியா போச்சு போங்கடி. இது ஃபர்ஸ்ட் ஒரு பொம்பளையே கிடையாதுடி, ஆம்பளை. பாவி, இது யார் தெரியுமா? ஐயோ, முட்டாளா இருந்திருக்கேன்டி. இது அந்த அண்ணா, அவரோட ஃப்ரெண்ட் கோகுல் அண்ணாடி. அதிகவண்டி, இவனோட ஃப்ரெண்டி. சொல்லப்போனா இவனை பத்தின பாதி உண்மையா அந்த அண்ணன் எனக்கு சொன்னாங்க. இன்னும் மறைக்கிற ஒரு உண்மையை தான் என்னால கண்டுபிடிக்க முடியல. அட பாவி, இவன் என்ன ஏமாத்தாதே அந்த அண்ணனை பகல யூஸ் பண்ணிருக்கான். அவன ஐயோ பாவுண்டி. அந்த நாயை சும்மா ஆடாதடி. இது தெரியாம ஐயோ பேதி மாத்திரை வேற போட்டு விட்டவே. பாவம் அண்ணா. நாளை எப்படிதான் டாக்டர் படிச்சனோ, இது சின்னோண்டு விஷயத்தை கூட என்னால கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு அண்ணனை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சி பாவுண்டி அந்த அண்ணா. ஐயோ, இது தெரியாம பேதி மாத்திரையில கலந்து. ஐயோ பாவுண்டி, எல்லாத்துக்கும் காரணம் உங்க நொண்ணனா. இப்ப போய் அவனை அடிக்கிற அடியில உண்மையை கக்கல. என் பேர் இசை இல்லடி. ஏய் இசை வேணாம், முடியாது.
மாசம் இன்னைக்கு கீழே என்ன கிடக்குது ஏது கிடக்குதுன்னா பார்த்துட்டே வர்றது கிடையாது. எப்ப பார்த்தாலும் தாங்கி தாங்கி பிடிப்பாங்களோ? அப்படி என்னடி உனக்கு அவசரம்? நான் தான் இந்த ரூம்குள்ள வர வேணான்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன கதையா சொல்லிட்டு இருக்க? எந்திரி. யாராவது பட்டுன்னு கதவு திறந்தாங்கன்னா தப்பா நினைச்சிருவாங்க. யாரோ என்னமோ நினைச்சிட்டு போறாங்க. ஐ டோன்ட் கேர். ஏய் எந்திரிடி முதல்ல. ஆளை பாரு. முடியாது. இசை ஓங்கி அரைஞ்சிரு வை. பல்லு 32 கலண்டு கீழே விழுந்துரும். எந்திரி. நான் எந்திரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க தான் இந்த ரூமுக்கே வந்தேன். ஆமா, உன் அழகிய லைலா எப்பப்பா கோகுல் லைலாவா மாறுறாங்க? என்னடா இவளுக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறியா? மொவனே உன்னை ஒட்டிக்கிறதாட உள்ள வந்தேன். ஆனா கால் ஸ்லிப் ஆகி இங்க என்னென்னமோ நடந்துருச்சு. என்னென்னமோன்னா? என்னென்னமோ தான். இங்க பாரு, எதுவுமே நடக்காததுக்கு முன்னாடி என்னென்னமோன்னு சொல்லிட்டு இருக்காத. அப்புறம் அவ்வளவுதான், பாத்துக்கோ. இறங்கு. எந்திரி. ஓ அப்படியா? நீ தான் தைரியமானவனாச்சே. என்ன நடக்குது நானும் பாக்குறேன். பாரு, சும்மா சும்மா வம்பு கொடுத்துக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான், பாத்துக்கோ. ஆமா, அவன் என் ஃப்ரெண்டு தான். என்ன பண்ணுவ நீ? மட்டும் ஒருத்தன சும்மா பாப்பா மியா மியான்னு கூப்பிடும் போது நான் என் ஃப்ரெண்டை பொட்டாட்டி போய் நடிக்க வச்சதுல என்ன தப்பு இருக்கு? நான் அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? மவனே இரு. நீ என்ன எவ்வளவு வேலை நடிச்சுக்கோ, நான் உன்னை எதுவும் கேட்க போறது இல்ல. ஆனா இப்போ எந்திரிச்சிரு. என்ன இந்த ரூம் டெக்கரேஷனும் இப்ப நாம 2 பேர் இப்படி இருக்கிறது யாராவது பார்த்தாங்கன்னா சத்தியமா கேவலமா நினைப்பாங்க, ரொம்ப தப்பா நினைப்பாங்க. எந்திரி. நான் எந்திரிக்கணும்னா நீ என்னத்துக்கு என்ன லவ் பண்ணல, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லு. நான் எந்திரிக்கிறேன். இல்லையா யார் வேணாலும் என்ன வேணாலும் நினைக்கட்டும். ஐ டோன்ட் கேர். ஏய் பொய்க்கி மாதிரி பண்ணாதடி. எந்திரடி. முடியாதுடா, உண்மையை சொல்லு. இல்லைன்னா விட மாட்டேன். இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சரி விடு. நானும் அவரை உன்னை வெறுப்பேற்றுறதுக்காண்டி தான் அவரை மியாவுன்னு கூப்பிடுறது, அவரை நீ பாப்பான்னு. ஆனா அவர் இங்க வந்ததும் அவரை நீ பாப்பான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நான் உண்மையை சொல்லிடுறேன். ஆனா இப்ப நீ உண்மையை சொல்லு. இப்ப எதுக்கு கோகுல் அண்ணா நடிக்க கூட்டிட்டு வந்த? என்ன வெறுப்பேற்று எனக்கு தெரியும். ஆனா நீ உண்மையாவே மறைக்கிறது என்னன்னு என்கிட்ட சொல்லு. பாரு, இதை கேட்கிற நேரம் இடம் இதுவா? எந்திரடி. நான் எதையும் மறைக்கல, எனக்கு தெரியாது. உன்னை பிடிக்கல, அவ்வளவுதான். ஓஹோ, என்ன பிடிக்காம தான் இப்படி ஒரு ரூமுக்குள்ள இவ்ளோ நேரம் என் இடுப்புல கை வச்சிட்டு இருக்கியா? எட்ரா கைய. எப்படி 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 இவ்வளவுதான் உனக்கு? இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? இசை. அம்மா அம்மா, அறிவில்ல. டாக்டர் தானே படிச்சிருக்க. என்னடி ஒரு படிச்சிருக்க பொண்ணு மாதிரி நடந்துக்கிறியா நீ? எங்க வந்து என்னடி பண்ணிட்டு இருக்க? அக்கா இரு. இப்ப அவ என்ன பண்ணா? ஃபர்ஸ்ட் இங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஏய் நீ வாயை மூடு. நான் உன்கிட்ட பேசவே இல்லை. நான் என் பொண்ணுகிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ வாயை திறக்காத. உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல. டேய் என்னது? என்ன மண்டையில முடி? இவனுக்கு கல்யாணம் தான் ஆகலமா? அவரு அந்த இவனோட ஃப்ரெண்டுமா? என்ன வெறுப்பேத்துறதுக்காக அவன் நடிச்சாமா? மத்தபடி அவனுக்கு கல்யாணம் ஆகல. அது போய் அது ஒரு டிராமாமா. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா. ஒரே பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தம் பத்தியா? என் புத்திய செருப்பால் அடிக்கணும்டி. என்ன ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்க? இனிமே இவன் கூட நீ பேசுறத நான் பார்த்தேன். இந்த வீட்ல அன்னைக்கு தான் நம்ம லாஸ்டா இருக்கிறதா இருக்கும். ஞாபகத்துல இருக்கா? பழசெது மறந்து போலேன்னு நினைக்கிறேன். இஷ்டத்துக்கே உன்னை வளர்த்தன்ல, என்ன சொல்லணும்? எந்தெந்த வயசுல எப்படி எப்படிலாம் சொல்லி வளர்க்கணும், அடிச்சு வளர்த்திருந்தா எல்லாமே சரியா இருந்திருக்கும். உன் இஷ்டத்துக்கு நீ பண்றதுதான் சரின்னு சொல்லி வளர்த்த பத்தியா? என்ன சொல்லணும்? இன்னொரு தடவை நீ இவங்கிட்ட பேசு, அப்புறம் இருக்கு. ஏண்டா உனக்கு வெக்கமா இல்ல? நீ ஆம்பளை தானே? ஆம்பளை தானேன்னு கேக்குறேன். அவனை திட்டாதம்மா. அவன் மேல எந்த தப்பு இல்ல. எல்லா தப்பு என் மேலதான். ஏய் இப்ப எதுக்கு அவளை திட்டிட்டு இருக்க? அவ மேல எந்த தப்பு இல்ல, தப்பு என் மேலதான். இப்ப என்ன நடந்துச்சிங்க? சும்மா பாய்க்கு வந்து பதிலா பேசிட்டு இருக்காது. அவ மேல எந்த தப்பு இல்ல, எல்லா தப்பும் என் மேலதான். என்ன பால் கிளாஸ குடிச்சிட்டு அப்படியே போட்டு போயிட்டு அது உடஞ்சு கீழே விழுந்துருச்சு. அவ அதுல காலை வச்சிடக்கூடாதுன்னு தாங்கி பிடிக்க போதா அவ மேல விழுந்துட்டேன். வேற ஒண்ணுமே இல்ல. இதுக்கு அப்படியே சீன் கிரியேட் பண்ணி ஓவரா பேசுவியே. டேய் நீ நிறுத்து. உன்னை பத்தியும் தெரியும், உன் கேரக்டர் பத்தி எனக்கு தெரியும். ஏன்னா நீ ஒன்னும் எனக்கு படம் போட்டு காட்டணும் எந்த அவசியம் இல்லை. ஏன்னா
இன்னொரு தடவை என் பொண்ணுகிட்ட நீ பேசுறத நான் பார்த்தேன், அவ்வளவுதான். புரியுதா? நீங்க 2 பேரும் பேசிக்கோங்க, அப்புறம் இருக்கு. டேய் என்ன சொன்ன? இவகிட்ட நான் பேசக்கூடாதா? அப்படி நான் பேசினா இவளை இந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு போயிருவேன். இங்க பாரு, இதுக்கு மேல ஒரு மிரட்டலுக்கு பயப்படணும்னு எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. என்ன, இதுக்கு மேல நான் பயப்படவும் மாட்டேன். நான் இவகிட்ட ஒரு உண்மையை மறைக்கிறேன். அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ ரொம்பவே கஷ்டப்படுறா, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதுக்கு மேல இவகிட்ட அந்த உண்மையை நான் மறைக்க போறது கிடையாது. நான் சொல்லுவேன். என்ன, இதனால எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எதை பத்தியும் ஐ டோன்ட் கேர். இங்க பாரு, இப்ப சொல்றேன், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. இசை தான் என் பொண்டாட்டி, இதை யாருனாலையும் மாத்த முடியாது. அவ கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். நீ எந்த உண்மையை என்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சியோ அந்த உண்மைய நாளைக்கு உனக்கு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீயும் நானும் சேர்றத யாரு தடுக்கிறாங்கன்னு பாக்குறேன். சரியா பாப்பா? போய் செய். டேய் என்ன? இங்க பாரு, நான் எதுக்கும் பயப்படணும் அவசியம் இல்ல. அவ்வளவுதான். உனக்கு என்ன, உனக்கு தேவை இப்போ உன் பொண்ணு தானே, கூட்டிட்டு போ. ஆனா நான் சொன்ன மாதிரி இவதான் என் பொண்டாட்டி, அதை யாருனாலையும் மாத்த முடியாது. என்ன, கிளம்பி போய்கிட்டே போய் செய். உனக்கு நான் தானே வேணும், அதே மாதிரி எனக்கு நீ தான் வேணும். இத யாரு தடுக்கணும்னு நினைச்சாலும் அவங்களால ஒரு ஆணி கூட புடுங்க முடியாது. நாளைக்கு நீ கேட்ட கேள்விக்கான பதில் எல்லாத்தையும் நான் சொல்றேன். அது வரைக்கும் உன் அம்மா பேச்சவே கேளு. ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? சரி, எப்படி நீ அவகிட்ட உண்மை சொல்றேன்னு நானும் பாக்குறேன். நாளைக்கு இவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றேன்டா. நாளைக்கு அந்த யுஎஸ்காரனை இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, என் பேர் லதா இல்லடா. பாக்குறேன் எப்படி நீங்க 2 பேரும் ஒன்று சேர்றீங்கன்னு. நான் சொன்னதை மீறியும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறவே நிக்கிறீல்ல. நாளைக்கு பாப்பேன். போய் செய், நான் இருக்கேன். அடனியும் நானும் ஒண்ணு சேர்ந்துகிட்ட சாமி கிட்ட நம்ம கனவை சேர்த்து செலவழிக்க சொல்லி வச்ச மனசுக்கிட்ட நான் இருக்கேன், போ. அடியாத்தி, ஆத்தாளை மகளை பாத்தீங்களா? என்னவா வயக்கார் சைடு வந்திருக்கிய? பார்த்தா எப்படி தெரியலாம் பெரிய குட்டி பாப்பாவுக்கு? சின்ன குட்டி பாப்பா அழகா கூடைக்கு உட்காந்துருக்கீங்களே, அங்கக்குள்ள உட்காருங்க வாரே. ஆடி காலங்காத்தாலே வகை வகையால சமைச்சு கொண்டு வந்திருக்க. என்ன அம்மா குட்டி, என்னென்ன அப்பாவை பார்க்க வந்தீங்களா? பாப்பாக்கு பாடிச்சுட்டா அழகா இருக்கே. என்ன சொல்ல குட்டி, அம்மா என்ன அப்பாக்கு விதவிதமா சமைச்சு கொண்டு வந்திருக்கா? எனத்துக்கா இருக்கும் சொல்லுங்க. இல்லையே, இன்னைக்கு ஏதோ விசேஷம் இருக்கு. என்னவா? இல்ல எனக்கு ஒண்ணு விளங்கல. காலங்கத்தால இப்படி ஒரு சாப்பாடா? பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி வயிற்றுல இருக்கும் போது வந்தது. அதுக்கப்புறம் வரல. நீங்களே வெள்ளம் எந்திரிச்சு வயலுக்கு கொண்டீங்களே. மாமா அதையும் பக்கத்து ஊர்ல போய் மீனுக்கா பாத்துட்டு வர சொன்னேன். அங்க 2 கம்மால போய் மீன் பிடிச்சிட்டு வந்தாரு. கம்மா மீன் ஓட்டு சமைச்சு எல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு சாப்பிடத்தேன். படுறா. சரி சரி, வேற சமைச்சு சமைச்சியா? நம்ப முடியலையே. இத்தனை நாங்க என்ன சமைச்சுக்கிறோம்? புதுசு புதுசாதான் கேள்வி. அப்படி என்ன? சரி சரி, ரொம்பத்தையும் கோவப்படுறாப்ப தெரியுது. என்ன அப்பா சொல்றீங்களா? அப்பா அப்பா அழகா கோடியில உட்கார்ந்து வந்தீங்களே. மாமா, நான் ஏன் கையால சமைச்சேன்? அத்தை கூட ஒரே கூப்பிடல. உங்களுக்காக பார்த்து சமைச்சிருக்கேன் மாமா. நானே ஊட்டி விடவா? இல்லையே, எதுக்கோ என் மொட்டாட்டி பாடி அளக்குறாப்புல தெரியுது. இல்ல இல்ல, எனக்கு ஒண்ணு விளங்கல. உங்களுக்கு என்னவே விளங்கிருக்கு? சரி, அப்ப நீங்களே சாப்பிட்டுக்கங்க. நான் பாப்பா தூக்கிட்டு போறேன். முதல்ல ஒண்ணு அடிக்கணும். இனி இடத்துல பாப்பா தூக்கிட்டு விவசாயம் நடந்து இருக்கா ஒரு வயல்ல. உடனே அம்மா வையல அத்தையும் பாப்பாவையும் தூக்கிட்டு போன்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க. அதே வந்தேன். பாப்பாவும் வயலுக்குள்ள தூக்கிட்டு வரல. இப்பதானே முத முறையை தூக்கிட்டு வரோம். என்ன கழுதையோ. சரி, பிறகு சாப்பிடுவோம். எடுத்து போய் ஓரத்துல. சுட சுட சாப்பிடுங்க. அப்படியே நல்லா இருக்கும். இல்லன்னா நல்லா இருக்குமா?
பட்டாம்பூச்சி பிடிச்சு கொடுத்தீங்கல்ல. தெரியும்டி, தெரியும். என்ன திரும்ப என்ன வேற என்ன பட்டாம்பூச்சி பிடிச்சி தருமா என்ன? பட்டாம்பூச்சில வேணாம், பாப்பா வந்ததுக்கு அப்புறம் பட்டாம்பூச்சி கேட்கணும். எனக்கு இப்போ பாம்பு பிடிச்சு தரீங்களா? ஏய், என்னமோ நீ கேட்ட, ஆனா என் காதுல அது வேற மாதிரி விழுந்துச்சு. வேற மாதிரிலாம் ஒண்ணு கேட்டிருக்காது, உண்மைக்குமே தான் கேட்டேன். பட்டாம்பூச்சி பிடிச்சா விளையாடுவாங்களா, பாம்பு பிடிச்சாங்க விளையாண்டு பாப்போம். அடியே என்ன என்னடி கேக்குறேன்? என்னன்னா என்னதே சரியில்லாமா கொமட்டில குத்துறே பாம்பு பிடிச்சு விளையாடுறாங்க. குட்டிமா அம்மா சரியில்லை, வேற அம்மா வாங்கிடுவோமா? உன் அம்மா கறிக்கு அடிக்கடி கிறுக்கு தட்டி போடுவோம். பாம்பு பிடிச்சு விளையாடுறாளாமா, ஒரு ஒத்து கொத்துனா தெரியும். ஐயோ மாமா அப்பாண்டு கத்துவா. சும்மா நீங்க ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க என்ன. நாங்க ஒன்னும் ஓவரா பண்ணல. நானா பாப்பாவா? அங்க பாரு மருதண்ணி. நாங்க அப்பதே பாத்துட்டோம், வாங்க போவோமா? கைக்காடு கூட்டிட்டு வந்த அங்க அவங்க ரொமான்ஸ் போட்டு இருக்காங்க, வா போவோம். டீயை வச்சு விட்டு வருவோம். என்னது இது, வழக்கமா வர வாந்தி மாதிரி தெரியலையே. அப்படியா நம்ம சாப்பிட்டு நமக்கு ஒத்துக்காம இருந்துச்சுன்னா ஒரு 2 நாள் வரைக்குமா வந்துக்கிட்டே இருக்கும். சரி 2 நாளுமே வச்சுக்கிட்டாலும் இன்னையோட 3 நாள் ஆகிப்போச்சு. என்னவா இருக்கும்? மாமாக்கிட்ட சொல்லாம வேண்டாமா? அவங்க சொல்லி உடம்பிடமா முடியலன்னு சொல்லிட்டு இங்கே விட்டுட்டு போயிட்டாங்கன்னா போவே வேணாண்டு. வேணாம், தங்கச்சி படிப்பு கெட்டு போயிரு. 2வது நம்ம அம்மா பார்க்கணுன்னு நினச்சது அப்புறம் அவ்வளோதான் முடியாமலே போயிடும். அதனால் இவர்கிட்ட நம்ம சொல்லவே வேணாம். ஊருக்கு போயிட்டு வந்து பிறவு சொல்லுவோம். சாதாரணமான ஆளாக இருந்தால் போய் சொல்லி சமாளிச்சிடலாம். இவர் வேறு டாக்டர் ஆகி போச்சே. உடனே செட்டஸ்கோப் எடுத்துகிட்டு வந்து அங்கங்கே தொட்டு பார்த்து உனக்கு உடம்பு சரியில்லை உடம்பு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி போயிடுவார். அந்த வினையே வேண்டாம் நம்மளுக்கு. நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துட்டு பிறவு என்னவா இருந்தாலும் பார்ப்போம். சரி நாம கிளம்பிட்டோம், இன்னமும் அவங்க கிளம்பாம இருப்பாங்க. ஆனால் வாந்தி எடுக்கிறதுக்கே சம்மந்தமே இல்லாத காரணமாக இருக்குது. ஒன்றுமே விளங்கவே இல்லை. என்னவாதே இருக்கும்? சரி பொறுமையாகவே இருப்போம். இவர் முன்னாடி வாந்தி எடுத்தோம்னா என்ன என்று கண்டுபிடிச்சிடுவார். பேசாமல் புளிப்பு முட்டையை வாங்கி வாயில் போட்டுருவோம். அப்போ தான் வாந்தி வராது. காரில் தானே கூட்டிகிட்டு போவார். இப்போவே கொழுந்து நாட்டை சொல்லி வாங்கிட்டு வர சொல்லுவோம். அப்படின்னே சரியா இருக்கும். வந்துட்டார். என்ன மேடம் இன்னும் கிளம்பாம இங்க நின்னுட்டு இருக்கீங்க? எப்போ ஊருக்கு போறதா இது? இப்பதே மாமா உங்களை நினைச்சுக்கிறதே வந்துட்டியே. வாங்க வாங்க வாங்க. ஏச்சு ஒன்னும் சரியில்லையே. அப்பா சத்தியமா இப்பதே உங்களை நினைச்சுக்கிறதே வந்துட்டியே. ஏய் நீ என்ன நினைச்சா எனக்கு தெரியும்டி. நீ ஒன்னும் அப்பா மேலாம் சத்தியம் பண்ண வேணாம் என்ன? ஆமா ஊருக்கு கிளம்பணும், என் தங்கச்சி போய் கூட்டிட்டு வரணும், அம்மா பாக்கணும்னு நேத்து ஃபுல்லா அவ்வளோ ஹாப்பியா இருந்தீங்க மேடம். இப்ப என்ன இங்கனுக்குள்ள வந்து நின்றுட்டு இருக்கீங்க? அம்பிடுத்தேன் கிளம்பிட்டேன். நீங்க தான் கிளம்பல. நீங்க கூப்பிட்டீங்கன்னா உடனே வந்துடலாந்தே. எப்படி இப்படியே வா? ஏன் வேற சேலை இல்லையா? போங்க, இதுக்கு என்ன நல்லாதே இருக்கு. நான் இப்படிதான் வருவேன். எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை பூரா செஞ்சிட வேண்டியது என்ன? உங்க பொண்டாட்டி இல்ல மாமா, அப்படிதான் செய்வேன். என்ன ஈன வெங்காயமோ. ஆமா காலையில வாமிட் எடுத்தியா? ஜோடி முட்டுச்சு. இல்லையே. பொய் சொல்லாத. நான் எந்திரிச்சிட்டேன், 5 மணிக்கே நான் எந்திரிச்சிட்டேன். எனக்கு தூக்கம் வரல, கொஞ்ச நேரம் ஃபோன் நோண்டிட்டு இருந்தேன். அப்போ செல்ல கீழே வைக்கும் போது நீ பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்த. அப்போ வாமிட் எடுத்த சவுண்டு கேட்டுச்சு. இல்லையே மாமா, நான் ஒன்றும் எடுக்கல. இல்லை பல்லு விளக்கிக்கு இருந்திருப்பேன். அப்போ ப்ரெஷர் ரொம்ப நேரம் வச்சு அதில் வாங்கி எடுத்துருப்பேன். நம்ம வேற ஒன்றும் இல்லை. வேற ஒன்றும் இல்லையில. ஏதாவது முடியலன்னா சொல்லு, இங்க இருந்து சரி பண்ணிட்டு போக. அப்புறம் அங்க போயிட்டு ஐயோ மாமா என்னால முடியல அப்போ முடியலன்னு சொல்லிட்டு இருந்தா அவ்வளோதையும் பத்துக்க. ஆமா ஆமா நாங்க சொல்ல போறோம். உங்க கரு வேற பழப்பே இல்லைன்னா சரி வாங்க போவோம். இப்ப என்ன வெண்ணைக்கு டாக்டர் பல்ல காட்டுறிய? இப்ப எதுக்கு பக்கத்துல வாரிய? சும்மாதே வந்து பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. குசும்புதே மூக்குல குத்தேன்னு வைங்க. அப்படிதே. எனக்கு தான் மூக்கே இல்லையே. ரொம்பதே. ஆனா மூக்கு இல்லைனாலும் என் புருஷன் அழகுதே. எப்போதுமே அழகுதான். இப்ப எதுக்கு வலியறிய? ஆமா நான் வலிற மாதிரி தான் இருக்குன்னு. ரொம்ப பண்ணாதிய. வாங்க போவோம். இல்ல நான் வாரேன். வாங்க போவோம். என்ன காலங்காத்தால என்கிட்ட பேசணும் இப்படி குத்தாச்சிட்டு உட்காந்துருக்கேன்னா? எல்லாம் சோழியாத்தே அம்மாச்சி. சோழியாவா? என்ன சொல்லி? அதனை எப்படி சொல்லுமே? இந்த இலை நெளியறத பார்த்தா ஏன் அம்மாச்சி உதவி ஏதாவது வேணுமா? ஆமா அம்மாச்சி. அதை எப்படி கேட்கறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி வெக்கமா வருது. வெக்க வருதா? என்கிட்ட என்ன வெக்கம்? கேளு, நான் சொல்லித்தாரேன். அது ஒண்ணு இல்ல அம்மாச்சி, ஏதாவது தப்பா நினைச்சிட்டியனா அதான் ரொம்ப வெக்கமா வருது. அம்மாச்சி கிட்ட எல்லாம் வெக்கப்படக்கூடாது. எதா இருந்தாலும் ஓப்பனா பேசணும். அப்படிதானே பேசிடுவோம். என்னன்னா என்ன அது அம்மாச்சி பொண்ணு இளவியா போட்டுக்கிருக்க. சொல்லு வேமா, சூடு கிடக்கல. அது
அது வந்து அம்மாச்சி சொல்லு. அது வந்து அம்மாச்சி அம்மாச்சி இந்த மீனெல்லாம் கழுவிட்டு உப்பு போட்டு உரசுவாங்கல்ல, அது உப்பு போட்டு எதுக்கு உரசுறாங்க? ஆமாச்சி வாயாண்டு பொளக்குறிய. 32,000 கோசு உள்ள போயிட்டு வந்துருச்சு. என்ன கேட்டப்பட்டேன் தப்பா? எதுக்கு உப்பு போட்டு உரசுறாங்கன்னு தானே கேட்டேன். நானும் எத்தனையோ வேற பாத்துருக்க முடி, ஒன்ன மாதிரி எவளையும் பார்க்கல. என்ன ஆசையா என்னதே கேட்க வராண்டு பக்கத்துல வந்தா மீனுக்கு உப்பு போட்டு உரசுவாங்க, அது என்னத்துக்குன்னு கேட்டுக்கிருக்க? ஒண்ணு இல்ல அம்மாச்சி, இந்த சந்தேகம் எனக்கு வரல, உங்க பேரனுக்கு தான் வந்துச்சு. காதருதே கேட்க சொன்னாரு. போலீஸ்காரனுக்கு என்ன இன்னைக்கு இப்படி சந்தேகம் வருது? சந்தேகம்டா உங்க பேரு பின்னாடி தான் நிக்கிறாரு, வேணா கேளுங்க. ஏங்க கதறுங்க, நீங்க தானே கேட்டீங்க, சொல்லுங்க. ஏய் இது உனக்கு வந்த சந்தேகமாடா? இல்ல காலகாலத்துல ஆளுக்கு ஒரு புள்ளைய பெத்து கொடுப்பீன்னு பார்த்தா மீன் உரசுல எதுக்கு உப்பு போடுறாங்கன்னு கேக்குற பத்தியா? உனையெல்லாம் எதை கொண்டு அடிக்க? அப்பதான் தப்பு புரிஞ்சுட்டு இருக்க. நான் ஒண்ணு கேட்கல, அவன் ஏதோ உடனே வாட்டுங்கிறது கட்டி போய் சொல்லிருக்கான். இந்த வழி நான் உன்ட்ட கேட்டனா? ஏங்க கதிரு போய் சொல்றிய? உண்மையை சொல்லுங்க. போலீஸ்காரர் உண்மையே பேசுறோம், போய் சொல்லலாமா? ஏன் போலீஸ்கார் இப்படி போய் சொல்றிய? சொல்லுங்க போலீஸ்கார். காலகட்டத்துல உங்கள்ட்ட வம்பளுக்கு பேசிக்கிருக்கா, அதையும் நீ நம்பிக்கை தெரி. நல்லா வம்பளுத்தியடா புருஷனும் பொண்டாட்டியும். நல்லா இருப்பீ என்ன? 100 வருஷத்துக்கு 2 பேரும் நல்லா இருங்க. ச்சே ஒரு மாதிரி ரொமான்டிக்கா பேச வராண்டு, ஏதோ நம்ம கிட்ட உதவி கேட்க போறா, சீக்கிரமா வாழ்க்கை ஆரம்பிக்க போறாங்கன்னு நினைச்சா உப்பு எதுக்கு போடுறாங்க மீன் வருஷம் கேட்டுட்டாலே. இப்படி கேவலமான நிலைமையில நாம இருக்கோம். எடுத்து சொல்ல, இந்த அவமானம் எனக்கு தேவதே தேவதே. என்ன இல்ல என்னங்கிறேன்? சும்மாதையா வம்பளுக்கு பார்த்தேன். ஏன் நான் வம்பளுக்கு கூடாதா? அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லையே. இன்னைக்கு என் அக்கா சென்னையில இருந்து மதுரைக்கு வருதான். என் மாமா வராங்களாம். என்னை கூட்டு போய் அம்மா வீட்டுல விடுவியா? இவங்க ரொமான்ஸ் பண்றாங்களா இல்ல பேசிக்கிருக்காங்களா? பேச வைக்க போகணும் வேலை இருக்கே. பொண்டாட்டிக்காக இதை கூட செய்ய மாட்டியோ? அப்புறம் என்ன வெண்ணைக்கு நீ லவ் பண்ற? நான் லவ் பண்றேன், ஆனா ஆப்போசிட்ல இருக்கவங்க தான் லவ் பண்றாங்கன்னு தெரியலையே. அதெல்லாம் லவ் இருக்கத்தான் செய்யுது. உங்களை மாதிரி ஒன்றும் நாங்க வெறிய காட்டிக்கிட்டு இருக்க மாட்டோம். அப்போ யோ தள்ளி போயா. யாரும் பார்க்காமல் என்னை பார்க்கிறேன், என்னை அறியாமல் உன்னை பார்க்கிறேன். திரு பிள்ளை என எந்த நிமைகள் அது உன்னை கண்டாலே குதிக்கின்றதே. என் அதிகாலை